நித்யானந்தம். இந்த காணொளியில் பிரம்மசூத்திரம் 3ஆம் அதிகாரம் பாதம் 3 இதுவரை சூத்திரங்கள் கூறப்பட்ட உபாசனைகள் யாவும் ஒன்றா அல்லது ஒற்றுமையானவையா அல்லது வேறா என்பதை பாதம் 3 உள்ள சூத்திரம் நம்பர் 1 கொண்டு பார்க்கலாம். வேதாந்தத்திலே வெவ்வேறு இடங்களில் விளக்கப்பட்டுள்ள சமான உபாசனைகள் வழிமுறைகள் அர்த்தம் வெவ்வேறென்று, ஏனில் கட்டளைகளில் எவ்வித வேறுபாடுகள் இல்லைன்னு சொல்லுது. என்னுடைய விளக்கம் என்பது, வேதாந்த நூல்களில் பல்வேறு வகைப்பட்ட வழிமுறைகள் விவரித்து விளக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, பிராணன் மீது உபாசனை செய்தல் என்பதை பிரதகாரணி உபநிடத்தில் ஒரு வகையாகவும் சாந்தோக்கிய உபநிடத்தில் வேறொரு வகையும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு வேதாந்த நூல்களில் கூறப்படுகின்ற உபாசனைகள் யாவும் சிற்சில வேறுபாடுகள் பொருந்தியிருப்பினும் அதன் கட்டளைகள் எவ்வித வேறுபாடும் இல்லை. அதாவது நோக்கம், அந்த எண்டு ரிசல்ட் எந்த வேறுபாடுகளும் சொல்லுது. இந்த கட்டளைகள் மூலம் பெறப்படும் பலனும் மாறுபடுவதில்லை. அதனால் அவை ஒன்றே என நாம் கொள்ள வேண்டும். இதை சூத்திரம் 2 கொண்டு இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆராயலாம். சூத்திரம் 2 என்ன சொல்கிறேன்னா, வித்தியைகள் உபாசனைகள் ஒன்றே என்று பல எனில் அவற்றுடைய பல வேற்றுமைகள் நிலவுவதால் என்று கூறப்பட்டால் அது அப்படியன்று. ஏனெனில் ஒரே வித்தையில் கூட சிற்சில வேறுபாடுகள் உள்ளன அப்படின்னு சூத்திரம் சொல்லுது. இதனுடைய விளக்கம் என்னன்னாக்கா, இந்த வேறுபாடுகள் ஒரே ஒரு விஷயத்தை அறிய கொடுக்கப்படும் பல குறியீடுகள் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறியீடுகள் மூலம் நாம் அடையும் இலக்கு கடைசியில் ஒன்றாகத்தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு, இறைவனை உணர பிரதகாரண்யம் மற்றும் சாந்தோக்கியத்தில் கூறப்பட்டுள்ளதை கொஞ்சம் ஆராயும். பிரதகாரண்யம் உபநிடம் 6.2.14 கூறுகையில், உபநிடத்தில் பஞ்சாக்னி வித்தையில் ஆறாவது ஓர் அக்னி வழிபடுவதற்குரியதுன்னு சொல்லுது. இந்த அக்னி அவனுடைய அக்னி ஆகின்றது என கூறுகிறது. இதையே சாந்தோக்கிய உபநிடத்தம் 5.10.10 கூறுகையில், எவன் ஒருவன் இந்த பஞ்ச அக்னியை அறிகின்றானோ என கூறப்பட்டுள்ளது. இங்கு ஒரே விஷயத்தில் இரு குறியீடுகள், அதாவது இரு முறைகளும் கூட வச்சுக்கோங்க, கூறப்பட்டுள்ளது. இதே போல பல வகை குறியீடுகள் வேத நூலில் குறிப்பிடப்பட்டாலும் அவை உணர்த்தும் விஷயம் ஒன்றே. இங்கு மேலே குறிப்பிட்ட உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா, பிரதகாரண கூறுகள், அதாவது ஆறாவது அக்னி வழிபடுவதற்குரியது என்கிறது. அதே சாந்தப்படுத்தும் அதே கூறுகள், எவன் ஒருவன் இந்த 5 அக்னியில் அறிகின்றானோ அவன் இந்த 6வது அக்னியும் உணர்கிறான் என்பதை சூசகமாக சொல்கிறது. ஆனால் இவை இரண்டும் கூறுகின்ற இறைவன் ஒருவனே. ஆனால் அவனை குறியீடுகளை கொண்டு நாம் உணர பல்வேறு வழிமுறைகள் ஒரே விஷயத்திற்காக சொல்லப்பட்டுள்ளது. எனவே அவை ஒன்றை ஒன்று பல என கொள்ளக்கூடாது என சூத்திரத்தில் சொல்லப்பட்டதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரே வித்தையில் உள்ள சில வேறுபாடுகள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றாற்போல் அதை அணுகுவதற்காக தான் வைத்துள்ளார்கள். ஸோ இதில் ஒரு இதில் சாந்தோக்கியத்தில் பார்த்தா ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கும், இதில் பிரதகாரத்தில் பார்த்தா வேறு மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் குறிப்பிட்ட அக்னி என்பது ஒன்றே தான். அந்த அக்னி என்பவன் இறைவன். ஸோ அந்த இதில் பிரதகாரத்தில் கூறுகள் அவர் 6வது அக்னி என்று துவைத நிலையில் வேறுபடுத்தி காமிக்கிறாங்க. அதை உணரும் இறைநிலை அடையலாம்னு சொல்கிறாங்க. அதே